நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போதைப் பொருட்களுக்கு அடிமை. இன்றைய சமுதாயம் எதை நோக்கிங்க ஓடிட்டு இருக்கு? எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. முதல்ல நண்பரோட சேர்ந்து சந்தோஷத்துக்காண்டியோ அல்லது நண்பரோட வற்புறுத்தினாலோ அல்லது குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைனாலும் முதல்ல போதைப் பொருட்களை உட்கொள்கிறாங்க. பின்பு அதுவே அவங்கள அடிமையாக்கி அவங்களோட மனநலம், உடல் நலம், சமூக நலம், அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலத்தை முழுமையாக பாதிச்சிருதுங்க. இதை யாருமே உணர்றது கிடையாது. உணரும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து மீட்டு வர முடியாத அளவுக்கு அடிமையாகவும் ஆக்கிடுதுங்க. இதில் எப்படி முதல்ல அடிமையாக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரெயினில் நார்மலாகவே கெமிக்கல் சுரக்குங்க. ஆனால் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் போது அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ நார்மல் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருட்கள் இல்லாத நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயினில் கெமிக்கல் சுரக்கிறது கம்மியாயிருதுங்க. அந்த டயத்தில் நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியாமல் போகிறது, மனச்சோர்வு வர்றது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கை கால் நடுக்க வர்றது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, பசி இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்மளை நம்மளோட டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலோ இல்லை ஏதோ ஒரு போதைப் பொருட்கள் இருந்தால் தான் பெர் டே நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருட்கள் உட்கொண்டதுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கேன், என்னோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது மேலும் நம்மளை ஒரு டிப்ரெஷனுக்கு தான் தள்ளப்படுது அப்படிங்கிறது தாங்க உண்மையான ஒரு விஷயம். இதில் அடிமையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளிவரணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே உங்களோட நண்பர்கள்ட்டையோ இல்லை மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்டையோ போய் ஹெல்ப் கேளுங்க. அவங்க இதுக்கான தக்க சிகிச்சை கொடுத்து உங்களை அதிலிருந்து மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுப்பாங்கங்க. மேலும் இளைஞர் சமுதாயத்தை பாதிக்காமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுற மூலியமாக இதை நம்ம தடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான பாலிசிஸ், போதைப் பொருட்கள் பயன்பாட்டு தடைக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக பாலிசி மேக் பண்ணுற மூலியமாகவும் இதை சரி பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.